தமிழகத்தில் தேர்தல் களம் சூடுபிடித்து வரும் நிலையில் விருகம்பாக்கம் சட்டமன்ற வேட்பாளர் நம்முடன் இருக்கார். அவரிடம் ஒரு சில கேள்வி கேட்கலாம். சார் வணக்கம். நீங்கள் செல்லக்கூடிய பகுதியில் மக்கள் வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்குது? நேரடியாகவே மக்கள் புகார் தெரிவிக்கிறாங்க. இது மூலம் எப்படி நடவடிக்கை எடுக்கிறோம், என்ன மாதிரி தீர்வு காணப்போகிறோம் இதுக்கப்புறம்? இல்லை, கடந்த ஒரு 10 தினங்களாகவே தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பிலும் நிர்வாகிகள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் இணைந்து ஒவ்வொரு வட்டத்தில் உள்ள அனைத்து தெருக்களிலும் வீடு வீடாக சென்று வாக்காளர் சந்தித்து வாக்கு கேட்கிற பொழுது பல இடங்களில் இப்போ நீங்கள் வரும்போதே ஒரு வீட்டில் சொன்னாங்க, ட்ரைனேஜ் வாட்டரும் சூரேஜ் வாட்டரும் குடிநீரும் கலந்து வருது, பல முறை புகார் கொடுத்தேன், நடவடிக்கை எடுக்கலன்னு உங்கள் முன்னாடி தான் சொன்னாங்க. உடனே சம்மந்தப்பட்ட ஏஐக்கு ஃபோன் போட்டு அது உடனே பாருங்கள், நாங்கள் ஓட்டு கேட்கும்போது சொல்கிறாங்க, அவங்க எங்களை ஓட்டு கேட்கக்கூடாதுன்ற இடத்துல வந்து நிற்கிறாங்க அப்படின்னோம். ஸோ ஒரு தீர்வு என்பது தள்ளி போடக்கூடாது. ஏன்னா அது வந்து எது வேணாலும் இருக்கலாம். ட்ரைனேஜ் இல்லாமல் ஒரு மனுஷன் இருக்க முடியாது. இன்னும் சென்னையை பொறுத்தளவு இது கிராமப்புறம் கிடையாது, திறந்த வெளியில் எங்கெல்லாம் போய்ட்டு வந்துடலாம். அந்த அளவுக்கு இந்த சட்டமன்றம் மிக மோசமாக இருக்குது. நீங்களே கண் கூட பார்த்துருக்கீங்க. அதனால் செல்லுகின்ற இடமெல்லாம் வாக்காளர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக குறைகளை சொல்கிறாங்க. அந்த குறைகள்லாம் கேட்டு அறிஞ்சிருக்கோம். கண்டிப்பாக ஆட்சி அமர்வது உறுதி. வந்த பிறகு இந்த குறைகள் எல்லாம் முழுமையாக நிவர்த்தி பண்ணி ஒரு சென்னையிலே இந்த தொகுதி ஒரு முன்மாதிரியான தொகுதியாக இருக்குது என்பதை நான் ஆணித்தரமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நாளைய தினம் பாராளுமன்ற கூட்டத்தொடர் கொடுக்கிறது. மறுவரை பற்றி பேச இருக்கிறாங்க. தமிழ்நாடுக்கு என்ன மாதிரி பாதிப்பு இருக்கிறதுனால நம்ம என்ன மாதிரி இப்போ எடுத்து சொல்ல இருக்கோம்? இது அது எங்கள் கழக பொதுச்செயலாளர் அவர் முடிவெடுப்பார். அவர் தான் அதை பற்றி அவர் தான் பேசணும். அதுக்கு உண்டான கருத்து அவர் தான் சொல்லுவார். தொடர்ச்சியாக முதலமைச்சர் கனிமொழி உள்ளிட்ட பலரும் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணுறாங்க, கடுமையாக தான் பேசி வராங்க. இதே பேசிட்டு வந்தால் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், பதில்வினை பயங்கரமாக இருக்கும் அப்படின்ட்டு தொடர் குற்றச்சாட்டு வச்சுட்டு வராங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவங்களுக்கு எடப்பாடியாக சொன்னால் தான் மக்கள்கிட்ட போய் இப்போ அந்த நிலையை தான் அவங்க இருக்காங்க. அவங்க 5 ஆண்டு காலம் செய்த சாதனைகள், அவங்க கடந்து வந்த பாதை, மக்களுக்கு என்ன திட்டங்கள் கொடுத்தாங்கன்றது மக்களை சொல்லணும். நாங்கள் பேசும்போது அதுக்கு அந்த சரியான பதில் தர முடியலன்னா அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா அவங்க தோல்வி பயத்தில் இருக்காங்க, தோல்வி நோக்கி போகிறாங்க. அதனால தான் குற்றச்சாட்டு. இப்போ சொல்கிறது ஸ்டாலின் யார், உதயநிதி யார், கனிமொழி யார், ஒரே குடும்பம் தானே, வேறு யாராவது சொல்கிறாங்களா? அவங்களுக்கு தான். ஏன்னா அவங்களுக்கு தான் பதட்டம் அடிச்சுக்குது. எனக்கு நாளைக்கு ஆட்சி போயிடுச்சுன்னா நம்ம வாழ்வாடுறேன்னா அப்படின்னு. இன்னும் கொஞ்ச காலம் அவங்களே ஆட்சி வெளில வருவாங்க. அந்த நிலையை தான் அந்த கட்சி போய்ட்டுருக்கு. அது மக்கள் ஒரு இறுக்கமான முடிவில் இருக்காங்க. ஏன்னா மக்கள் 5 ஆண்டு காலம் பார்த்துட்டாங்க, இந்த ஆட்சியை முழுமையாக பார்த்துட்டாங்க. வந்தால் ஏதோ ஒரு நல்லது செய்யும்போது அவங்க சொல்லுவான், நான் கூட ஓட்டு கேட்கும்போது என்னங்க இதெல்லாம் பண்ணி நல்லா தானே பண்ணியிருக்கான்னு சொல்ல. அப்படி தான் ஒரு வீட்டில் சொல்லியிருந்தால் அது ஆச்சரியம் தான். அப்படி சொன்னால் அந்த கட்சிக்காரவனா வேறு வழியில்னு சொல்லாமல் தவிர பொதுமக்கள் ஒருத்தரும் சொல்கிறதுக்கு தயாராக இல்லை. தொடர்ச்சியாக என்டிஏக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்ட்டு முதலமைச்சர் சொல்கிறாரு. ஆனால் களத்தில் நம்ம இருக்கோம், நம்மளை பற்றி எதுவும் விமர்சனம் பண்ண மாட்டாங்க, எந்த ஒரு பதிலும் சொல்லலை. இது எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் தான் சொல்கிறீங்க எடப்பாடியார் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாரு, நானும் பேச வேண்டியது இருக்குன்னு சொல்கிறீங்க. அப்படின்னா என்டிஏக்கு தானே அவர் சொல்லணும் பதில். என்டிஏ கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் கூட்டணி. நாங்கள் கூட்டணியில் இருக்க எல்லா நிர்வாகிகளும் ஒருங்கிணைந்து வேலை செய்கிறோம். அவருக்கு பயமாக இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? அவர் 19 கட்சி வச்சுருக்காரு, பெரிய கூட்டணின்னு சொல்கிறாரு. கூட்டணியில் என்ன ஓட்டுருக்குன்னு பார்க்கணுமே அவர். இப்போது அதிமுக, பாமக, பாரதிய ஜனதா இந்த 3 கட்சி கூட்டணியே பெரிய கூட்டணி ஓட்டு சதவீதத்தை பார்த்தா. அவர்கிட்ட இருக்கிறது இடது கம்யூனிஸ்ட்டு, வலது கம்யூனிஸ்ட்டு, மதிமுக, விடுதலை சிறுத்தை, காங்கிரஸ், கொங்கு வேலை கட்சி, முஸ்லீம் லீக் கட்சி, தேமுதிக, இதெல்லாம் சேர்த்தா எங்கள் 2 கட்சிக்கு அந்த ஓட்டு வந்துடும். அந்த பயத்தில் அவர் பேசுகிறாரு. ஸோ அது இல்லாமல் அவங்க இன்றைக்கு 5 ஆண்டு கால ஆட்சியில் அவங்க மேலே பெரிய வெறுப்பு இருக்குது. மக்கள்கிட்ட பெரிய எதிர்ப்பு இருக்குது, எதிர்ப்பாலை இருக்குது. அந்த எதிர்ப்பாலை வெளியே போகும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு பயம் வரதானே செய்யும். அந்த அலை அப்படி அதிமுக போயிடுச்சுன்னா அவங்க எப்படி வெற்றி பெற முடியும் அவங்களால? அதனால தானே அதாவது தமிழ்நாட்டில் நினைக்கிறாங்க, ஒரு வாய்ப்பு தந்தோம் திமுகவுக்கு. அப்போ திமுக மக்களுக்கான ஆட்சி இல்லை, மக்களுக்கு எதிர்ப்பான ஆட்சியை செய்கிறாங்க. அப்போ அடுத்தது அதிமுக தான் கொடுக்கணும். அதிமுக தான் பலமுறை ஆட்சியில் இருந்தது, பலமுறை ஆட்சியில் மக்களுக்கு நன்மை செய்த ஆட்சி. அதனால் அவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை. தொகுதி மறைவரை பிரச்சனைனால தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் தமிழ்நாடு கொந்தளிக்கும், திமுக சும்மா இருக்காது, பழைய திமுகவை பார்க்க நேரிட்டு வந்துட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? காமெடியாக பேசிகிட்டு இருக்காரு. ஒரு நல்ல தலைவராக பேசணும். இந்தியாவில் இருக்கின்ற எல்லா மாநிலமும் வந்துச்சு உட்காந்து நீட்டு என்ன பண்ணார், இப்படி தானே பேசினார்.
நான் ஒரே கையெழுத்தில் நீட்டு தேர்வு ரத்து பண்ணணும். என்ன பண்ணார்? நீங்கள் தான் பார்த்தீங்க. 5 ஆண்டு காலம் ஊடகம் பார்க்குறீங்க, பத்திரிகை துறை என்ன கிழிச்சாங்க? இதே நிலைமை தாங்க. வாய்ஸ் அவடால் பேசுவாங்க, அப்புறம் சரண்டர் ஆவாங்க. இதுதான் அவங்க நிலைமை. இன்றைக்கி தேர்தல் காலம் என்பதால் நம்ம அது மூலமாக நமக்கு ஓட்டு கிடைக்குமான்னு நினைக்கிறேன். சத்தியமாக எது மூலமாலும் கிடைக்காது. ஏன்னா அவங்க மேலே அவ்வளோ வெறுப்பு இருக்குது, அவ்வளோ கோபம் இருக்குது மக்கள்கிட்ட. அதனால் அவங்க வேறு வழி தெரியல. அவங்க 5 ஆண்டு இப்போ நாங்கள் 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்கோம். தமிழ்நாட்டுக்கு என்னென்ன 11 மெடிக்கல் காலேஜ் நாங்கள் தெருவாக போய் எங்கள் நிர்வாகிகள், கூட்டணி நிர்வாகிகள் வீட்டில் சொல்கிறோம். நீ சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? ஒரு 1000 ரூபா கொடுத்தா அதை மட்டும் தான் உன்னால் சொல்ல முடியும். அந்த 1000 ரூபா முழுமையாக கொடுத்துட்டியா? 2,24,00,000 குடும்பம் பட்டுறது, 1,31,00,000 இன்றைக்கி டேட் வரைக்கும் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். அதை வச்சு சொல்லிட முடியுமா? அப்போ மற்றவங்களாம் சொல்ல இன்கம் டேக்ஸ் கட்டினா இல்லை, கார் இருந்தால் இல்லை, விவசாயம் இல்லைன்னு அப்படின்னா உன்னை மக்கள் இப்படி ஏற்றுப்பாங்க. அம்மா வீட்டுக்கு கொடுத்தாங்க கரண்ட்டு 100 யூனிட் கொடுத்தாங்க. அதாவது வேற்றும் பார்த்தாங்களா? 16 அடுக்கு மாடியில் இருக்கவங்க மெயின்டெனன்ஸ் காசு 10,000 கட்டுறாங்க. அவங்களுக்கு ஈபி தேவையில்லையே 100 யூனிட். ஆனால் அப்படி பார்க்கலையே அம்மா. ஏற்றம் இறக்கம் வித்தியாசமே பார்க்கலையே. எல்லா குடும்பத்துக்கும் சொன்னாங்க. அதனால திட்டம் ஒரு மக்களுக்கான திட்டம் என்பது மக்களுக்கு பொதுவானவங்களாக இருக்கணும். இவங்க ஒரு சாயலில் தானே பண்ணுறாங்க. அதனால் கண்டிப்பாக மக்கள் ரொம்ப அமைதியை புரட்சியில் ஏற்படுத்துவாங்க. நீங்கள் தேர்தல் காலம் என்பது வெளியே சொல்ல மாட்டாங்க. தேர்தல் காலம் என்பது ஒவ்வொரு 5 ஆண்டு காலமும் தேர்தல் நடக்கும்போது மக்கள் முகத்தில் பார்க்கலாம். சில நேரம் ஃபுல் ஸ்விங்கில் ஜெயிக்கும்போது பார்த்திங்கன்னா அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போது மக்கள்கிட்ட ஒரு புரட்சி ஏற்பட்டிருக்கு. திமுக ஒழியணும், திமுக தமிழ்நாட்டு விலகணும், அதிமுக என்டிஏ கூட்டணி வரணும் அப்படின்னு நினைக்கும்போது அதுதானே வரும். மக்கள்கிட்ட அதான எதிர்பார்ப்பு இருக்குது. மக்கள் அதுதானே விரும்புகிறாங்க. அதனால் தேசிய ஜனநாயகம் விட்டு அண்ணா தலைமையில் ஆட்சி அமையணும்னு எல்லாம் விரும்புகிறாங்க. விஜயோட அரசியல் வருகை எப்படி பார்க்குறீங்க? தொடர்ச்சியாக விஜயும் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அவர் போகிற இடத்துல தொடர்ச்சியாக இளைஞர்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது. இதனால் என்ன மாதிரி பாதிப்பு ஏற்பட இருக்குது? இல்லை நம்மளுக்கு என்ன மாதிரி பிரச்சனை இருக்கும்? நீங்கள் இளைஞர் கூட்டம் எங்கள் அதிமுக இளைஞர் இல்லைன்றீங்களா? இப்போ பாருங்கள் எவ்வளோ இளைஞர் இருக்காங்க. அவர்கிட்ட எவ்வளோ பேர் இருக்காங்க? அவ்வளோ பேர் இருக்காங்க. இது பக்குவப்பட்ட கட்சிங்க. 1972 ஆரம்பித்த கட்சி. இது என்ன வருஷம் ஆயிடுச்சு? 54 ஆண்டுகள் ஆகிடுச்சு. 54 ஆண்டு போது 20 வயசில் இருந்தவன் இன்றைக்கி என்ன வயசு இருக்கும்? ஜென்ரேஷன் மாறிட்டே இருக்கும். இன்னும் அவர்கிட்ட ஒரு 10 வருஷம் அவர்கிட்ட யார் இருப்பாங்க? இளைஞர் இருப்பாங்களா? சார், பக்குவப்பட்ட இளைஞர்கள் ஒரு வேக துடிப்பில் ரசிகராக அந்த சினிமாவில் பார்த்த மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. சினிமா வேறு, நிழல் வாழ்க்கை வேறு, நிஜ வாழ்க்கை வேறு, நிழல் வாழ்க்கை வேறு. அதை முதல்ல அந்த பிள்ளைங்களை புரிஞ்சுக்கணும். எத்தனையோ பசங்கள்கிட்ட நாங்கள் பேசுகிறோம். அவங்களுக்கும் இந்த ரசிகர் ஸ்தானத்தில் போகிறாங்களே தவிர அரசியல் ஸ்தானத்தில் அவங்க வரலை. அவங்க தேர்தலை சந்திக்க போகிறாங்க. இந்த தேர்தல் ரிசல்ட் வரும். அப்போ நீங்களும் பார்க்க போகிறீங்க, மக்களும் பார்க்க போகிறாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன நடவடிக்கை, என்ன நிலைப்பாடு எடுக்கிறாருன்றது அவர் தான் தெரியும். இல்லைங்க, இப்போ இங்கே வந்திருக்கோம் அவ்வளோமே இந்த எம்ஜிஆர் பகுதி சார்ந்தவங்க. எல்லாருக்கிட்டையும் நீ ஓட்டர் ஐடி வாங்கி பார்த்தாலும் சரி, ஆதார் கார்டு வாங்கி பார்த்தாலும் எல்லோரும் எம்ஜிஆர் இருப்பார். அவர் வந்தாருன்னா, இப்போ இந்த விருங்கம்பாக்கம் தொகுதி வராருன்னா சென்னையில் இருக்கிற 16 சட்டமன்றத்தில் வருவாங்க. 16 சட்டமன்றத்துலேருந்து விருங்கம்பாக்கம் ஓட்டு போடுவாங்களா? சிந்திச்சு பார்க்கணும். ஸோ இந்த இப்போ நீங்கள் இருக்கிற அத்தனை பேர் கூப்பிடுங்க, அத்தனை பேர் ஐடி கார்டு வாங்கி பாருங்கள். எல்லாம் இந்த தொகுதி சார்ந்தவங்க. அவருக்கு அப்படி கிடையாது. ரசிகர்கள் வடபழனிலேருந்து வருவாங்க, டீனர்லேருந்து வருவாங்க, சைதாப்பேட்டிலேருந்து வருவாங்க, தேனாம்பேட்டிலேருந்து வருவாங்க, ஆயிரம்லேருந்து வருவாங்க, ஆர்கேலேருந்து வருவாங்க, அண்ணாநலேருந்து வருவாங்க. அப்படி வருவாங்க. அது எப்படி ஓட்டா? அந்த ஊரில் இருக்க மொத்தமாக இங்கே வர்றதுனால அது ஓட்டு ஆகாது. இல்லை, இன்னொன்று ரசிகர் வேறு, ஓட்டு வேறு. அத்தனை பேருக்கு ஓட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல. அதை நீங்கள் பார்த்தா தான் உண்மையாக தெரியும். நீங்கள் கூப்பிட்டு இது மாதிரி அவர் கூட்டத்தில் கூடும்போது கூப்பிட்டு ஓட்டர் ஐடி தான் அவங்க கொடுப்பான்னு ஒரு 100 பேரை கட்டினா 20 பேருக்கு ஓட்டர் ஐடி இருக்கும், 80 பேருக்கு ஓட்டே இருக்காது. இதுதான் அவங்க நிலைப்பாடு. இறுதியான கேள்வி, மன்னார்குடி நேற்று பரப்புரையில் சசிகலா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா இருந்தப்போ எல்லாரும் வாழை சுருட்டிட்டு இருந்தாங்க, நான் இருந்தப்போ எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க, பெங்களூர் போனதுக்கப்புறம் எல்லாருக்கும் குளிர் விட்டு போச்சுன்ட்டு ஒரு பேச்சு பேசியிருக்காங்க. இந்த பேச்சுக்கு என்ன பதில்? அது பொதுச் செயலாளர் சொல்லுவார். அவங்க பெங்களூர் போயிட்டு வந்தாங்களே இத்தனை வருஷம் என்ன பண்ணாங்க? அப்படின்னா குளிர் விட்டுச்சு. அவங்கள கட்சிக்கு பொதுச் செயலாளர். கட்சியில் அம்மா மறைவுக்கு பின்னால் எல்லோரும் சேர்ந்து ஒன்று சொன்னாங்க. அது அவங்களுக்கு அந்த தகுதி இருக்கா இல்லைன்னு அவங்களுக்கு தான் தெரியும். எத்தனை ஆண்டு காலம் இருந்தாலும் பண்ண வேண்டியது தானே. தேர்தல் கலவரம் இருந்த தான் சொல்லணுமா சார்? அதெல்லாம் ஒரு நாடகம். அம்மாக்கிட்ட நீங்கள் ஒருத்தராக இருந்தீங்க, அதோடு உங்கள் நிலைப்பாடு அதோடு முடிஞ்சிச்சு. இது இன்றைக்கி படிப்படியாக உழைச்சி ஒரு கிளை செயலாளராக, ஒன்றிய செயலாளராக, மாவட்ட செயலாளராக, சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, அமைச்சராக, ஒரு முதலமைச்சராக, ஒரு பொதுச் செயலாளராக படிப்படியாக வந்திருக்காரே தவிர அவர் அனுபவமும் அவங்க அனுபவம் ஒன்றிணைக்க முடியாது. இவர் மக்கள்கிட்ட கட்சி நிர்வாகி ஒட்டுமொத்த பேருமே பொதுச் செயலாளர் மனதார ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு செல்லுகிற இடமெல்லாம்
அலைகடலாக அம்மாவுக்கு இப்படி வராங்களோ அந்த மாதிரி உணர்ச்சிபூர்வமாக கூட்டம் வருதுனால் அப்போ அவர் முழுமையாக ஏற்றுக்கொண்டார், மக்களே ஏற்றுக்கொண்டார். அப்புறம் கட்சிக்காரர் என்ன இருக்குது? கட்சிக்காரர் முழுமையாக ஏற்றுக்கிறதுல போயிட்டுருக்கார் அவர். அதில் அவங்களும் ஆதங்கம், அவங்க வந்து ராஜா மாதிரி வாழ்ந்தவங்க, இப்போ அந்த அவங்களுக்கு அந்த வாழ்க்கை அமையல. ஸோ அதனால் இப்போ எல்லாம் ஆணையிட்டே பழகிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு மனநிலை எப்படி இருக்கும்? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எங்கள் பொதுச் செயலாளர் எல்லாரையும் பார்த்துருவார். நீங்கள் பார்த்துருப்பீங்க இத்தனை ஆண்டு காலமாக அரசியல் எப்படி பண்ணியிருக்காருன்ட்டு. இன்றைக்கி எப்படி கட்சி எடுத்து நிறுத்திருக்காருன்னு பாருங்கள். கூட்டணி கட்சி எப்படி எவ்வளோ சீக்கிரமாக அறிவிச்சார் பாருங்கள். பிரச்சாரத்தை எப்போ ஆரம்பித்தார் பாருங்கள். எல்லாத்துலேயும் அட்வான்ஸாக இருப்பார். அதனால் இந்த மாநிலமும் இந்தியாவில் ஒரு முன்மாநில மாதிரிமாக உருவாக்குவார். இந்தியாவுக்கே தமிழ்நாடு பெருமை சேர்த்து தருவார்.